ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான ஓட்ஸ் அடை எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸை வச்சு இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணலாம், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். முட்டைக்கோஸ், வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி கொஞ்சோண்டு போதும், ரொம்பலாம் வேணாம், இல்லைனா ஒரு மாதிரி ஃப்ளேவர் மாறிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான அளவு செய்ய போகிறோம். ஓட்ஸ் பாதி உடஞ்சும் கொஞ்சம் முழுசாகவும் இருந்துச்சு, அது போல் தான் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாங்கள் ஓட்ஸை போய் அரைச்சி எடுத்து வந்துட்டோம். கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் அரிஞ்சதை சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கேரட் அரிஞ்சதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெங்காயம் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக வரும். நாங்கள் வெங்காயம் இப்போ சேர்த்துக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் 2த்தையுமே சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, இஞ்சி 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்துக்கூடையும். இப்போ நம்ம ஓட்ஸ் மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு தேவையான அளவு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க, எல்லாத்துக்கூட சேரணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது போல் கலந்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல், அப்போ தான் அடை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அடை இது போல் மாவை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் அடை இது ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஹெல்த்தியும் கூட.